ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா கார சட்னி தான். இந்த கார சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாருமே தொட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க, அள்ளி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு அழுத்து போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு 3 பூண்டு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 வரமிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டு லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். வதங்கினது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இந்த தாளிப்பு நீங்கள் பச்சை மிளகா போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடுகு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகா 3ஐயும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. நான் நேற்று தான் மாவு வட்டி வச்சேன், ஃப்ரெஷ்ஷான மாவு. அதில் ஒரு பேப்பர் ரோஸ்ட் போட்டுடலாமா? இந்த சட்னிக்கு பேப்பர் ரோஸ்ட் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சட்னியை எங்கள் வீட்டில் யாருமே தொட்டுலாம் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே தோசையில் எடுத்து அள்ளி தான் சாப்பிடுவாங்க. வேறு ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனல் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.